38-39. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறவர்களை கண்டு, என்ன தேடுவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர்கள் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையாய் இருந்தது என்பதே. நாம் கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான லெந்து கால செய்திகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த லெந்து கால செய்திகளிலே நாங்கள் கேட்கின்ற வார்த்தைகள் யாவும் எங்களுடைய லெந்து கால ஒழுங்குகளுக்கும் நாங்கள் செய்கின்ற எல்லா விதமான முயற்சிகளுக்கும் ஊக்கமாக இருந்து அதை நாங்கள் கடைபிடிக்கும் தூய ஆவியினாலே எங்களை வழிநடத்துகிறாக. நாங்கள் கேட்கின்ற வார்த்தையின் மூலியமாக, உங்களுடைய சத்தியத்தின் மூலியமாக நாங்கள் விடுதலை கொள்ள உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை விடுதலையாக்குகிறோம். ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் லெந்து கால சிறப்பு செய்திகளை வெளியிடுகின்ற இந்த நமது டிஎஸ்சி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் நான் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி, வந்து பாருங்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை கொண்டு இந்த செய்தியை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 39-46 ஆகிய 2 வசனங்களிலே வந்து பாருங்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை நாம் வாசிக்கும்போது பார்க்கலாம். நாம் இந்த வந்து பாருங்கள் என்ற ஒரு வார்த்தை சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம், வந்து பாருங்க அப்படின்னு நம்ம மற்றவங்களை ஒரு அழைப்பு கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். நம்மளுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்டாலோ, இல்லை நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்தாலோ, அப்போ நம்ம என்ன செய்வோம்னா மற்றவங்களை பார்ப்போம், வந்து பாருங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு ஒரு அழைப்பு கொடுக்கின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அதே போல ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பயன்படுத்துகின்றார். தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகிறார், வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வந்து பாருங்கள் என்கின்ற ஒரு வார்த்தை ஒரு அழைப்பு மட்டுமல்ல, அது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இந்த ஒரு வந்து பாருங்கள் என்ற ஒரு அழைப்பு ஒரு புதிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமாக இருக்கிறது. இதை நாம் ஒரு 3 தலைப்புகளின் வழியாக சிந்திக்கலாம். முதலாவது தலைப்பாக, தேடலுக்கு ஒரு பதில். நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்னமோ தேடல் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான தேடல்கள் இருக்கிறது. நமக்கு அநேக காரியங்கள் உலக ரீதியாகவும் இருக்கலாம், நம்மளுடைய தொழில், நம்மளுடைய வேலை, கல்வி, அநேக விஷயங்களில் நம்மளுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதாக இருக்கலாம். இந்த மாதிரி தேடல் என்பது அநேக விதமான வகையில் இருக்கிறது. நம்மளுடைய அப்படிப்பட்ட ஒரு தேடல்களில் ஒரு புதிய வகையான ஒரு தேடல் தான் தேடலுக்கு ஒரு பதில். அது யாரை பற்றின ஒரு தேடல் என்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தேடல். இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தேடலுக்கு ஒரு பதிலாக அமைவதுதான் வந்து பாருங்கள் என்ற ஒரு வார்த்தை. இதை நாம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே பார்க்கலாம். இயேசுவை தேடி வந்த சீடர்களிடம், அவர் என்ன தேடுவீர்கள் ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு வந்து பாருங்கள் என்று இயேசு ஒரு அழைப்பை விடுத்து சென்றார். சீடர்களுக்கெல்லாம், யார் இவரு, யார் இந்த மனுஷன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இவரை பற்றி ஊரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே, இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனோ, யாராக இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரோட போய் தேடி போய் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்ன பார்க்குறீங்க, வந்து பாருங்கள், கூடவே வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பை விடுக்கிறார். அந்த ஒரு அழைப்பினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், தூரத்திலிருந்து ஆராயாமல் அவரோடவே தங்கி அவரை அனுபவபூர்வமாக அறிய வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்புக்கு நேராக அந்த வந்து பாருங்கள் என்ற ஒரு அழைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. அவரோடவே கூட இருந்து அவர் யாரு, எப்படிப்பட்டவருங்கிறத தூரத்திலிருந்து பார்க்காம அவர்கிட்டயே போய் பார்ப்போமே, அவர் யாருதாங்கிறத. அதனாலதான் அதுக்கு கடவுளாகவே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். தூரத்திலிருந்து ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து பாருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை நமக்கு விடுக்கின்றார். 2வது தலைப்பாக, சந்தேகத்திற்கு ஒரு தீர்வு. சந்தேகத்திற்கு ஒரு தீர்வு வந்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் அநேக சந்தேகங்கள் இருக்கலாம், அநேக
சந்தேகம் இருக்கலாம், தேடல் இருக்கலாம், என்ன பதில்னு தெரியல, இதுக்கு என்ன இருக்கலாம், இதுக்கு என்னவா இருக்கும், இதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேக விதமான சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு தேடல், ஒரு விடை தான் வந்து பாருங்கள். பார்த்தா தானே தெரியும் அந்த சந்தேகத்தை என்ன இருக்கு, அதை எப்படி நம்ம தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால், சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றாலும் வந்து பாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பு இருக்கிறார். இதை நாம் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே பிலிப்பு நத்தனியேலிடம் மேசியாவை கண்டோம் என்று சொல்லும்போது நத்தனியேல் அதை நம்பாமல் நாத்திரத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ என்று அலட்சியமாக சொல்லுவார். அதற்கு பிலிப்பு விவாதம் செய்யாமல், அதை நான் இப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்காம ஒரே வார்த்தையில சொல்றாரு, வந்து பாரு அப்படின்னு ஒரே ஒரு அழைப்பு இருக்கிறார். உன் சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு வேணுமா, வந்து பாரு அப்படிங்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. விசுவாசம் என்பது விவாதம் செய்வதால் வருவதல்ல, இயேசுவின் சமூகத்தில் நிற்கும்போது சந்தேகம் விலகி போகும் என்று சொல்லுகிறார். இந்த அழைப்பின் ஊடாக நமக்கு அநேக சந்தேகங்கள் இருக்கும், அநேக போராட்டங்கள், அநேக சந்தேகங்கள் இருக்கும். நம்பலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், வந்து பாருங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்குறார். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக சந்தேகங்கள் இருக்கு, அநேக சந்தேகங்கள் இருக்கு. இப்படி போனால் நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா, இங்கிட்டு போனால் நமக்கு அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எங்கெங்கேயும் நம்பி எங்கெங்கேயும் சந்தேகப்பட்டு போகாம என்ன நம்பி வா ஒரு அழைப்பை விடுக்கின்றார். அந்த அழைப்பு தான் நம்பி வந்தினா அந்த சந்தேகத்தை நீ தீர்த்து கொள்ள முடியும்னு சொல்றாரு. 3வது தலைப்பாக பகிர்ந்து கொள்ள ஒரு சாட்சி. யோவான் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே சமாரிய பெண்ணுக்கும் இயேசுவுக்குமான ஒரு உரையாடல் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை பற்றியும் பேசுகின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியிலே அந்த பெண்ணை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்ல அந்த பெண் வியப்படைந்து ஊருக்குள்ளாரை போறாங்க. சமாரிய பெண் இயேசுவை சந்தித்த பின்பு ஊருக்குள் சென்று நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் சொன்னார், வந்து பாருங்கள் என்று எல்லாருக்குமே சொல்றாங்க. நற்செய்திங்கிறது நீங்க மட்டும் பெற்றுக்கொள்றது இல்ல, நம்ம பெற்றுக்கொண்ட நற்செய்தியை மற்ற எல்லாரையும் பார்க்க தோன்றதுதான். அந்த இடத்துல சீசர்கள் இயேசுவை கண்டதுனால என்ன செய்யறாங்க, பிலிப்பு நத்தனியேலை அழைப்பு கொடுக்கிறார், நீயும் வந்து பார், இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தார் வந்து பார் என்று சொன்னார். நான் போய் பார்த்தேன். இப்ப பிலிப்பு சொல்றார் நத்தனியேலிடம், நீ என்ன பண்ணு, வந்து பார். அதே போலதான் இங்கும் சமாரிய பெண்ணும் ஒரு நற்செய்தியை பரப்புகின்ற ஒரு பெண்ணாக ஊருக்குள்ளே சென்று நான் கண்டதை நீங்கள் எல்லாருமே வந்து பாருங்க என்று ஒரு அழைப்பை விடுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த ஒரு வந்து பாருங்கள் என்ற ஒரு அழைப்பு என்பது சாதாரண ஒரு அழைப்பு கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான தேடல்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான சந்தேகங்களுக்கும் ஒரு விடையாக அமைவது மட்டுமல்லாமல் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை மற்றவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சாட்சியாக வாழ துண்டுகின்ற ஒரு வார்த்தையாக இந்த வந்து பாருங்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வந்து பாருங்கள் என்ற ஒரு வார்த்தை ஒரு புதிய ஒரு மாற்றத்துக்கு நேராக தன்னுடைய சீடர்களையும் விசுவாசிகளையும் வழிநடத்தியது. இப்பொழுது இந்த காலத்திலே வந்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக வந்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற ஒரு வார்த்தை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற ஒரு அழகான ஒரு வார்த்தையை சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார். கர்த்தர் யார் என்பதை நாம் பார்த்தா மட்டும் போதாது, அவரை சுவைத்து பார்த்தால் தான் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு சுவையாக இருக்கும் என்பதை நாம் சுவைத்து பார்த்தால் மாத்திரமே நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறது. இதே போல் தான் இயேசுவிடம் நாம் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை தேடல்கள், நம்மளுடைய சந்தேகங்கள், நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்து நம்மை மற்றவர்களை அழைக்கும் ஒரு நற்செய்தியாக நம்மையும் பயன்படுத்தி மற்றவர்களையும் வந்து பாருங்கள் என்று ஒரு அழைப்பு விடுக்கும் ஒரு நற்செய்தியாளராக நம்மையும் மாற்றுகின்ற ஒரு வார்த்தையாக இந்த வந்து பாருங்கள் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. இந்த யோவான் அதிகாரத்திலே இந்த வந்து பாருங்கள் என்ற வார்த்தையின் மூலியமாக கடவுள் நம்மிடத்திலே இப்படியாக அழைப்பை விடுக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட வந்து பாருங்கள் என்ற ஒரு வார்த்தையின் ஊடாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த செய்தியை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு நாம் பெற்ற நற்செய்தியை மற்றவர்களும் வந்து பெற்றுக்கொள்ள வந்து பாருங்கள் என்ற ஒரு அழைப்பை நாம் அனைவருக்கும் விடுப்போம். கடவுள் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன்.
நாம் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டோம். ஆண்டவரே, வந்து பாருங்கள் என்று அழைப்பு விடுத்தவரே, ஒரு புதிய மாற்றத்துக்கு நேராக எங்களை வழிநடத்துவதற்காக உமது நற்செய்தியை நாங்கள் எங்கும் பறைசாற்றும்படியாகவும், நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை என்னோடு மட்டுமல்லாமல் ஊரெங்கும் தெரிவிக்கும் ஒரு கருவியாகவும் என்னை பயன்படுத்த நீர் எங்களை அழைத்திருக்கிற அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கேட்ட உமது வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை தேடல்கள், எங்களுடைய சந்தேகங்களுக்கான தீர்வு, மற்றவர்களை அழைக்கும் ஒரு சாட்சியாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உமது வார்த்தையினாலே எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, நாங்கள் நற்செய்தியாக இந்த ஊரெங்கும் சென்று வந்து பாருங்கள் என்று உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உங்கள் தூய ஆவியினாலே எங்களை வழிநடத்தும். ஆமென்.